எக்ஸலில் இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் இருக்குது அப்படின்னா, டைம் என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, சம் பண்ணுறது, ஆட் பண்ணுறதுன்னு இந்த குட்டி வீடியோவில் பார்க்கலாம். நான் நார்மலாக இந்த இடத்துல கிளிக் பண்ணி SUM அப்படின்னு சம் பண்ணும்போது செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுவேன் இல்லையா. அப்படி பண்ணும்போது 9 ஹவர்ஸ்ன்னு வருது. பட் லாஜிக்கலி மல்டிபிள் 5s இருக்குது, 9 வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதில் என்ன பண்ணால் இது ப்ராப்பரான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இதோடைய நம்பர் ஃபார்மெட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது. 24 ஹவர் 12 ஹவர்ஸ்ன்ற மாதிரி நம்ம டைமை யோசிப்போம் இல்லையா, அதில் தான் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட் கிளிக் பண்ணணும். அந்த இடத்துல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மட் செல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl 1 அப்படின்ற ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணாலும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். இந்த விண்டோவில் போய் தான் நம்ம அந்த வேலையை பண்ண போகிறோம். நார்மலாக இதோட டைம் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ஃபார்மட்ஸ் இந்த இடத்துல இருக்குது. அதில் இப்போ இருக்கிற ஃபார்மட் வந்து HH:MM நார்மலான ஒரு டைம் ஃபார்மட். நீங்கள் இந்த ஃபார்மட்டை கஸ்டமைஸ் பண்ணும்போது இதை உங்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ப்ராப்பரான அவுட்புட்டை காமிக்கிற மாதிரி மாற்ற முடியும். எப்படி பண்ணுறன்றது நல்லா கவனிங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதை நீங்கள் எடிட் பண்ண முடியும். அப்படி எடிட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 ஹெச்சுக்கு பதிலாக ஒரு ஹெச்சை டெலீட் பண்ணிவிடுங்க. தென் இந்த ஹெச்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், பின்னாடி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், இது மாதிரி போடும்போது இங்கேயே பாருங்களேன் 33:00 ஒரு ரவுண்டு ஃபிகர் வருது. ஐ திங்க் கரெக்டான ஃபிகர் மாதிரி இருக்குது. நம்ம இதை மாற்றிட்டோம். இப்போ ஓகே பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துலையும் 33ன்னு நம்பர் மாறிடுச்சு. நம்பர் ஃபார்மேட்டை நம்ம மாற்றுறோம், டைமுடைய நம்பர் ஃபார்மேட். அதன் மூலமாக இந்த இடத்துல ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்குது. செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, செலக்ட் பண்ணி நம்ம இந்த இடத்துல நம்ம செக் பண்ணும்போது 33 ஹவர் வருது. இங்கேயும் இந்த மாதிரி ஹவர் காமிக்குது. இது ஒரு சின்ன டவுட்டு, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டு தான். கட்டாயமாக அவருக்கும் சரி உங்களுக்கும் இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் எடுத்து அப்கமிங் வீடியோஸில் பப்ளிஷ் பண்ணுவோம். நீங்களும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலில் உள்ள எல்லா வீடியோவையும் பிளேலிஸ்ட் வைஸ் பாருங்கள். See you in the next interesting video. Thanks for watching.